ஸ்ப்ளெண்டர் பைக் ஓட்டிட்டு திடீர்னு R15 பைக் ஓட்ட எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும் கேளுடா. லாஸ்ட் 1 இயரா சில ரீசனுக்காக பைக்கை யூஸ் பண்றதே இல்ல. ஃபுல் சர்வர் டவுன்ல இருந்துச்சு. சர்வீஸ்லாம் விட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தவன எப்படியோ காப்பாத்தியாச்சு. இனிமே ரெகுலரா ஆபீஸ் யூஸ்க்கு இவன் தான் யூஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சதும் ஸ்ப்ளெண்டர்ல ஃபியூல் எஃபிஷியன்சி, சீட்டிங் கம்ஃபர்ட், ரைடிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருந்துட்டு இப்போ R15ல எப்படியும் டிராபிக்ல பெயின், பேக் பெயின் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தேன். 1 வீக்கா இப்போ R15 ஓட்டினதுக்கு அப்புறம் R15 அகைன் ரொம்பவே கம்ஃபர்ட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு ஸ்ப்ளெண்டர் கொடுத்தாலும் நான் வேணான்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் மசில் மெமரி நண்பர்களே. இதுக்கு முன்னாடி அந்த பைக்கை நீங்க எப்படி ஓட்டியிருப்பீங்க அப்படின்னு உங்க பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம்க்கு தெரியும். ஸ்மூத் கிளச் கண்ட்ரோல், ட்ரைவ் மேட்சிங், கரெக்டான ஸ்பீடுக்கு ஏற்ற கியர் ஷிஃப்டிங், எமர்ஜென்சி பிரேக்கிங், கார்னரிங் டெக்னிக், ஸ்டீரிங் கண்ட்ரோல், பேலன்சிங்னு கத்துக்கிட்ட எல்லா ஸ்கில்ஸும் உங்க பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரீகால் பண்ணும். ஸோ எவ்வளோ கேப் விட்டாலும் உங்க பிரெயினோட ஹெல்ப்போட உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா இந்த பைக்கை ஓட்டுறதுக்கு ரெடி ஆயிரும். ஈஸியாகவும் உங்களுக்கு பழகிடும்.